சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 67,200 ரூபாய்க்கு விற்பனை. சேலம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூர், திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இரவிலும் கொட்டி தீர்த்த கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கிய நீர். இரவில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள், பொதுமக்கள் அவதி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை. குற்றால அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. புதுக்கோட்டை அடுத்த மழையூரில் டாஸ்மாக் கடை அருகே இளைஞர் வெட்டி படுகொலை. குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோயில் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கொளுத்தும் கோடை வெயிலால் தமிழகத்தில் வேகமாக பரவும் கண் அழற்சி நோய். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் என கண் மருத்துவர் வலியுறுத்தல். திருவண்ணாமலை அருகே ஆரம்ப பள்ளி மாணவரை துடைப்பத்தால் தாக்கிய சத்துணவு ஊழியர்கள் சஸ்பெண்ட். மாணவரை தாக்கிய வழக்கில் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் தாயார் குளம் தெப்பல் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஹோசூர் அருகே தெருநாய் கடித்து 3 வயது குழந்தை படுகாயம். வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது நேர்ந்த பயங்கரம். முகம் முழுவதும் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ஊட்டி, கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. இ பாஸ் கட்டுப்பாடு வாகனங்களுக்கு மட்டுமே என சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக காங்கிரஸ் வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் சார்பில் மனு தாக்கல் செய்தார் MP முகமது ஜாவத். தாய்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாள் பயணமாக இலங்கை சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்திய வம்சாவளி மக்களுக்கு கைகுலுக்கியும் குழந்தையை தூக்கி கொஞ்சியும் நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 11 பேர் விடுதலை. பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தையொட்டி நல்லிணக்க அடிப்படையில் விடுவிக்கப்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி.
இலங்கையில் அரசுடைமையாக்கப்பட்ட 74 இந்திய மீனவர்களின் படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க திட்டம். பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்திற்கு பின் மூழ்கடிக்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் நாளை காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை தரிசனம் மற்றும் நீராட பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. பிரதமர் மோடி வருகையால் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக கட்டுப்பாடு என கோயில் இணை ஆணையர் விளக்கம். ஊட்டியில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பு. முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய வளர்ச்சிப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழக பாஜகவில் புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என அண்ணாமலை திட்டவட்டம். புதிய தலைவராக யாரையும் நான் கை காட்டவில்லை என்றும் பேட்டி. கச்சத்தீவு விவகாரத்தில் முதலமைச்சர் நாடகமாடுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை குற்றச்சாட்டு. மீண்டும் மாநில தலைவராக வருவீர்களா என்ற கேள்விக்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை என மறுப்பு. கச்சத்தீவு மீட்கப்படுவதே மீனவர்கள் பாதுகாப்பிற்கான நிரந்தர தீர்வு என தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை. மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்த போதெல்லாம் கச்சத்தீவு விவகாரத்தை திமுக கண்டுகொள்ளவில்லை என விமர்சனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு. விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு முறை சமூக நீதிக்கு முற்றிலும் எதிரானது என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நீட் தேர்வு தொடர்பாக வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என சீமான் அறிவிப்பு. தேர்தல் நாடகத்தில் நடிக்க தயாராக இல்லை என்றும் விமர்சனம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு அமலுக்கு வந்தது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக மத்திய அரசு நடவடிக்கை. கரூரில் தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் அடுத்தடுத்து சாமியாடிய மாணவர்களால் பரபரப்பு. சாந்தப்படுத்தி வெளியே அழைத்துச் சென்ற சக மாணவர்கள். சென்னையில் பார்க்கிங் பிரச்சனை தொடர்பாக நீதிபதி மகன் மற்றும் நடிகர் தர்ஷன் இடையே வாக்குவாதம் நிகழ்ந்த காட்சி. நீதிபதி மகன் புகார் அடிப்படையில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே பள்ளி பேருந்தை கடத்தி போலீஸை தாக்கிவிட்டு விபத்தை ஏற்படுத்திய முன்னாள் ஓட்டுநர். பேருந்து மோதியதில் கட்டட தொழிலாளி உயிரிழந்த நிலையில் ஓட்டுநர் கைது. சென்னை கோட்டூர்புரத்தில் வீடு புகுந்து செல்போன் திருடிய நபர். பொதுமக்கள் விரட்டிச் சென்ற பரபரப்பு காட்சிகள். தமிழக காவல்துறையில் பணியாற்றும் IPS அதிகாரிகள் இடமாற்றம். தீயணைப்புத்துறை DGP-யாக சீமா அகர்வால் நியமனம். கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவு. திருவண்ணாமலையில் பள்ளிக்கூடம் முன்பு மாணவர்கள் வெளியேறும் நேரத்தில் உயர் அழுத்த மின்கம்பம் அமைக்க பெற்றோர் எதிர்ப்பு.
வாக்குவாதம் செய்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பள்ளத்தை மூடிவிட்டு சென்ற மின்வாரிய ஊழியர்கள். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தினரோடு வந்து கதறி அழுத பெண். தவறான முறையில் நடக்க முயன்ற மாமனார் காதை கடித்து விட்டதாக பரபரப்பு புகார். 2 குழந்தைகளை தவறான வழியில் நடத்த முயற்சிப்பதாகவும் வேதனை. வாரத்தில் ஒரு நாள் செல்போனை பயன்படுத்த மாட்டேன் என டிஜிட்டல் விரதம் இருக்க வேண்டும். திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நடிகர் சமுத்திரகனி பேச்சு. ஆந்திர மாநிலம் அமராவதியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் பேட்டரிகள் வைக்கப்பட்ட அறையில் திடீர் தீ விபத்து. தீ அணைக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் ஆய்வு. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நபர் உயிருடன் வந்த அதிசயம். கர்நாடகாவில் நிகழ்ந்த சினிமாவை மிஞ்சும் சம்பவம். போலீசாரின் தவறான விசாரணையால் 2 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த நிரபராதி. வீட்டின் சமையல் அறையில் பூனை போல் அமர்ந்திருந்த சிங்கம். குஜராத் மாநிலம் அம்ரேலி மாவட்டத்தில் அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர். லக்னோ ஏகனா மைதானத்தில் நடைபெற்ற IPL லீக் போட்டியில் மும்பையை வென்றது லக்னோ. 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நடப்பு சீசன்ல 2வது வெற்றியை லக்னோ பதிவு செய்தது. IPL தொடரில் இன்று ஒரே நாளில் 2 லீக் போட்டிகள். சேப்பாக்கத்தில் மதியம் 3:30 மணிக்கு சென்னை மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரட்சை. சண்டிகரில் இரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதல். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ருத்துராஜ் விளையாடாவிட்டால் தோனி கேப்டனாக வாய்ப்பு. CSK பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹஸே சூசக தகவல். பப்புவா நியூகினி அருகே நியூ பிரிட்டன் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.1 பதிவானதால் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. பூமியின் துருவ பகுதிக்கு மேல் விண்வெளியில் 4 நாட்கள் பயணத்தை முடித்து பத்திரமாக பூமிக்கு திரும்பிய தனியார் குழு. மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் முன்மாதிரி முயற்சியில் சாதனை படைத்த ஸ்பேஸ் எக்ஸ். Welcome home from 2. We have confirmation of splashdown of the Dragon spacecraft. Dragon has returned home with the From 2 crew. ஏமனில் ஹவுத்தி அமைப்பினர் கூடியிருக்கும் போது குண்டு வீசி தாக்கி அளித்த அமெரிக்க படை. இனிமேல் அவர்களால் அமெரிக்க கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்க முடியாது என்று வீடியோவை பகிர்ந்த ட்ரம்ப். டிக்டாக் செயலியை விற்பனை செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் 75 நாட்கள் நீட்டித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். தேவையான அனைத்து ஒப்புதல்களும் பெற்று கையெழுத்திட அதிக வேலைகள் செய்ய வேண்டியுள்ளதாக ட்ரம்ப் விளக்கம். யுக்ரைனின் கிரீவி நகரில் பாலிஸ்டிக் ஏவுகணை வீசி ரஷ்யா தாக்கியதில் 6 சிறுவர்கள் உட்பட 16 பேர் உயிரிழப்பு. இந்த ஆண்டு ரஷ்யா நடத்திய பயங்கரமான தாக்குதல் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. கத்தாரின் லுசைல் நகரில் களை கட்டிய விமான சாகசம் மற்றும் ட்ரோன் ஷோ.
இரவை வண்ணமயமாக மாற்றிய 3000 ட்ரோன்கள் மற்றும் வான வேடிக்கைகள். லண்டனில் காய்கறிகளாலான இசைக்கருவிகள் பயன்படுத்தி நடைபெற்ற இசை கச்சேரி. கேரட் இசைக்கருவியில் ரைம்ஸ் வாசித்து அசத்திய இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸ். தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் பதவி நீக்கம். பதவி நீக்க தீர்மானத்தை உறுதி செய்த நீதிமன்றம். புதிய அதிபரை தேர்வு செய்ய 60 நாள்களுக்குள் தேர்தல் நடத்த உத்தரவு.